ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். நல்ல மெய்ப்பனாகிய கிறிஸ்து நம்மை பசும்புல் மேய்ச்சல் இளைப்பாறச் செய்து அமர்ந்த தண்ணீரிடையிலே நம்மை தாகத்தை தணிய செய்து நம்மை நிறைவுக்குள் வழிநடத்த நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் அன்பான தகப்பனே, உம்முடைய தெய்வீக வழிநடத்தலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத உம்முடைய தெய்வீக அன்பு இதோ எங்களுடைய வாழ்வை வளமுள்ளதாக மாற்றுவதாக. இதோ வழி தெரியாமல் அலைந்து தெரிகிற நாங்கள் எங்களை தேடி வருகிற நல்ல மெய்ப்பனாக இருக்கிறீர். இதோ 99 ஆடுகளை விட்டுவிட்டு இழந்து போன காணாமல் போன அந்த ஆட்டை தேடி வருவது போல எங்களை தேடி வந்திருக்கிறீர். எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறீர். உம்முடைய தெய்வீக கரம் எங்கள் வாழ்வுக்கு என்றும் துணையாயிருந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் செய்தருளும். ஒவ்வொரு மந்தையும் இதோ மது மெய்ப்பனுடைய குரலை கேட்க நீ கிருபை செய்யும். நல்லாயனே நல்லாயனே, ஆடுகட்காய் உயிரை கொடுத்தவனே, நல்லாயனே நல்லாயனே, ஆடுகட்காய் உயிரை கொடுத்தவனே, தவறிடும் போது தேடுகிறீர், தள்ளாடும் போது தாங்குகிறீர், தவறிடும் போது தேடுகிறீர், தள்ளாடும் போது தாங்குகிறீர், தவித்திடும் போது தனிமையின் போது தாயாக அன்பாலே தேற்றுகிறீர், தகப்பனாய் தோள் மேல் சுமத்துகிறீர், நீ தகப்பனாய் தோள் மேல் சுமக்கின்றீர். நல்லாயனே நல்லாயனே, ஆடுகட்காய் உயிரை கொடுத்தவனே, நல்லாயனே நல்லாயனே, வற்றாத நீரூற்றில் வளர்க்கின்றீர், வளமிக்க தோட்டத்தில் மேய்க்கின்றீர், வற்றாத நீரூற்றில் வளர்க்கின்றீர், வளமிக்க தோட்டத்தில் மேய்க்கின்றீர், வறட்சியின் காலத்தில் பலமாக வளர்த்தி வான்வீட்டில் சேர்த்திட மீட்டெடுத்தீர், வான்வீட்டில் சேர்த்திட மீண்டெடுத்தீர், நீர் வரும் வரை பணியாற்றி மகிழ்ந்திடுவேன். நல்லாயனே நல்லாயனே, ஆடுகட்காய் உயிரை கொடுத்தவனே, நல்லாயனே நல்லாயனே, ஆடுகட்காய் உயிரை கொடுத்தவனே. ஆம் தந்தையே, நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பான். இதோ அவர்களை வெளியே ஊட்டிச் செல்வான், பேரிட்டு அழைப்பான் என்று சொன்னீரே. இதோ எங்களுடைய வாழ்வில் உம்முடைய பெயரையிட்டு எங்களை அழைத்து இதோ உம்முடைய மேய்ச்சலிலே எங்களை பங்கு தர கிருபை செய்யும். உம்முடைய ஆசிரியர் எங்களுக்கு நிறைவாகத்தான். நீர் எங்களை காத்துக்கொள், வழி நடத்தும். பரிசுத்தமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறான் என்பதை யோவான் செய்தி 10வது அதிகாரம் 11 - 18 இறை வசனங்களுக்கு நாம் செய்யும். நல்ல ஆயர் நானே, நல்ல ஆயர்
ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பர் ஓனாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டு விட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயிரமல்ல, ஆடுகளுக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய்கள் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக என் உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேராத வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றை நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவிசாய். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக் கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தை கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நல்ல மேய்ப்பனுடைய பண்புகளை மிக ஆழமாக நற்செய்தியாளர் யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 11 - 18 வசனங்கள் திட்டம் தெளிவுமாய் சுட்டி காட்டியிருக்கின்றது. அவர் தன் ஆடுகள் முழுமையாக லைஃப் இன் அபண்டன்ஸ் நிறைவாக பெறும் பொருட்டு இதோ தன்னுடைய ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். கடவுள் தன்னுடைய மக்கள் நிறைவாய் வாழ வேண்டும். 5:48 As your father is perfect, as your heavenly father is perfect, be perfect. நாம் நிறைவுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்றுதான் எந்த தந்தையும் தாயும் நிரம்புவார். அதே போல நம் மெய்ப்பனாகிய ஆண்டவர் அந்த நிறைவான வாழ்வை மெய்ப்பன் என்ற முறையிலே அவர் நமக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் கூலிக்கு மேய்க்கிறவர்கள் ஓநாய்கள் வரும்போது, அது துன்பங்கள் வரும்போது, எதிரிகள் வரும்போது ஓடி போவார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆயர் அல்ல, அவர்களுக்கு சொந்தமல்ல என்று 12வது வசனம் சொல்லுகிறது. அவைகள் அவர்களுக்கு சொந்தமல்ல. They do not belong to the shepherd. ஆனால் நாம் ஆண்டவருக்கு சொந்தம். We belong to God. 1 பேதுரு கடிதம் 5வது அதிகாரம் நாம் பார்க்கிறோம். முதல் அதிகாரத்திலே முதல் கொரிந்தியர் யோவான் பேதுரு கடிதம் 1 அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இதோ ஒரு காலத்தில் நீங்கள் இருளில், ஆனால் இன்றோ நீங்கள் ஒளிக்கு அழைக்கப்பட்டீர்கள். You belong to God. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம். You are a chosen race, a royal priesthood. தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், பரிசுத்த குலம், இறைவனுக்கு சொந்தமான மக்கள். We belong to God. இதுதான் அவருக்கு நாம் சொந்தம். ஆகவேதான் நாம் இவரை அப்பா என்று அழைக்கிறோம். Not God. He is not God. He is our loving Father. ரோமர் 8:15 சொல்லுகிறது. யோவான் 1:12 சொல்லுகிறது. மத்தேயு 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா என்று அழை. When you call upon me, call me Father. அப்பா என்று அழையுங்கள். யோவான் கடிதம் முதல் கடிதம் 3வது அதிகாரம் 1-2 வசனம். அவர் நமக்கு தந்தையாக இருக்கு. ஆகவேதான் உறவு, நாம் அவருக்கு சொந்தமானவர்களாய் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஓநாய்கள் வந்து ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடி. It divides the flock. சிதறடி, scattering, பிரிவினை உண்டா. ஆண்டவர் ஒன்று சேர்த்து he wants to reconcile. கொலோசியர் 1:20 அவர் சிந்திய இரத்தத்தால் விண்ணையும் மண்ணையும் அவர் இணைத்தார். சிதறி போனவர்களை ஒன்று சேர்த்தார். அன்று
பாபேல் கோபுரத்தில் நடந்தது வடக்கும் 11வது அதிகாரத்திலே பார்க்க தற்பெருமையினால் அவர் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் திருத்தூதர் பணி 2வது அதிகாரம் 1-11 வசனங்களில் பார்க்கிறோம். ஒன்றாக இணைந்தார்கள். வானத்தின் கீழ் எல்லா யூதர்களும் ஒன்றிணைந்து ஒரே மொழியில் ஆண்டவருடைய நற்செய்தியை கேட்டார். There is a unity, so it is a diversity, unity. அங்கே ஒரு ஒற்றுமையை பார்க்க ஒன்று சேர்ப்பது. பொதுவாக எதிரிகள் மந்தையை சிதறடிப்பது போல நம்முடைய வாழ்க்கையை இழந்துவிடச் செய்க. சமாதானத்தை இழந்துவிடும், அமைதி இழந்துவிடும், ஆறுதல் இழந்துவிடும், ஆசீர்வாதம் இழந்துவிடும். ஆகவேதான் லூக்கா 19வது அதிகாரத்தில் இழந்ததை தேடி மீட்கவே the son of man has come to seek and search the lost. இழந்ததை தேடி மீட்கவே மானிட மகன் இந்த பூமிக்கு வந்தார். ஆம், இதை கொண்டு வந்து ஆண்டவர் ஒன்றாக இணைத்தார். எனவேதான் யோவான் செய்தி 17வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஃபாதர் 21வது வசனத்திலே as we are one they also may be one. as we are one, எப்படி ஒன்று தந்தையினுடைய அன்பிலும் மகனுடைய மீட்பிலும் பரிசுத்தாவுடைய நட்புறவிலும் ஒன்றாக இருக்கிறார். as we are one they also may be one. இன்றைக்கு நமக்குள்ளே பலவிதமான வேறுபாடு, குடும்பத்திலே வேறுபாடு, நாம் வாழ்கிற சமுதாயத்திலே பலவிதமான ஜாதி மதம் இனம் என்று சொல்லி இன்றைக்கு பீச்சு எடுத்திருக்க பிரிவினையிலே தங்களுடைய திருவிளையாடுகளை செய்வதை நாம் பல நிலைகளிலே பிரித்து அங்கே தங்களுடைய அதிகாரத்தை செலுத்துவதுதான் தீமையினுடைய வல்லமை. ஆகவேதான் அவர் என்ன சொல்லுகிறார்? ஓநாய்கள் மந்தையை இழுத்து கொண்டு சென்று சிதறடி. When they are united together, they follow Christ. ஆண்டவருடைய பின்னாலே செல்லும். சிதறடிக்கும் போது மப்பும் மந்தாரத்திலும் பள்ளத்தாக்குகளிலும் மேடுகளிலும் பள்ளங்களிலும் முச்செடிகள் மட்டிலும் மாற்றிக் கொள்வார். மாறாக ஆண்டவர் பின்னால் செல்லும் போது அவர் ஒரு ஆடு செல்லும் போது மற்ற ஆடு வழிகாட்டும். மற்ற ஆடு தன்னுடைய சப்தத்தை கொண்டு மற்றவர்களை அணைத்துக் கொள்ளும். எதிரிகள் வரும்போது எச்சரிக்கை கொடுக்கப்படும். இதனால் அவர்கள் ஒன்றிணைந்து எதிரிகளை சந்திப்பார்கள். ஒன்றிணைந்து தனக்குள்ளே கடவுளுடைய பிரச்சனை நமக்குள்ளே அந்த டிவிஷன் உண்டாக்கும் போது உடல் பலவீனம், உள்ள பலவீனம், ஆவியிலே பலவீனம் உண்டாகும் போது அங்கே ஒற்றுமையில் அதனால்தான் as we are one, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர் தந்தை என்ற முறையில் ஒன்றாய் இருந்தார், மகன் என்ற முறையில் ஒன்றாய் இருந்தார், ஆவி என்ற முறையில் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. நாம் அவருடைய அன்புக்குள் வரும்போதுதான் யோவான் செய்தி 14:26 என்ன பார்க்கிறோம்? இதோ we will come and indwell. Trinitarian person will come and indwell. தந்தை மகன் தூய ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் செய்வார். ஆகவே நல்ல மெய்ப்பெண் தெரிந்திருக்கிற நம்முடைய உடல் உள்ள ஆன்மா அனைத்தையும் அவர் வருகையின் போது நாம் பாதிப்பில்லாமல் நாம் ஒப்படைக்க கடமைப்பட்டிருக்கிற இந்த 1 Thessalonians 5:24 சொல்லப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமை, நம்முடைய குடும்பத்தில் ஒற்றுமை, நம்முடைய சமுதாயத்திலும் பங்கிலும் ஊரிலும் எல்லா நிலைகளில் ஒரு மன்னிப்பை இரக்கத்தை கொண்ட ஒரு அமைப்பின் சமுதாயத்தை நாம் காணக்கூடியவர்களாக இருக்கும். ஆகவேதான் அங்கு இருக்கும் கூலிக்கு மேய்க்கிறவர்கள் ஆடுகளை பற்றி கவலை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 13வது நல்ல மேய்ப்பன் அப்படி இல்லை. அவருக்கு உன்னை குறித்து கவலை உண்டு. அவருக்கு உன்னை குறித்து கவலை. யாக்கோபு புத்தகத்தில் 4வது பருவத்தில் பார்க்க He cares for you. இதோ நீ அவரை தேடுங்கள், அவருக்கு உண்மையில் அக்கறை உண்டு. He cares for you. அதனால் தான் உன்னை தேடி வந்தார். He came to seek you, to search you, to find you, to give life for you. உனக்கு எல்லாம் கொடுக்க அவர் உன்னை தேடி, அவருக்கு உன் மீது கவலை உண்டு. நீ துன்பப்பட்டால் அவர் கவலைப்படுவார். நீ கண்ணீர் வடித்தால் அவர் கண்ணீர் வடிப்பார். லாசர் கண்ணீர் வடித்தார். மரியாள் கண்ணீர் வடித்ததை யோவான் 11:35 இயேசு கண்ணீர் வடித்தார். லூக்கா 19:41-45 அவர் எருசலேம் மீது கண்ணீர் வடித்தார். உங்கள் மீதும் என் மீதும் அவருக்கு கவலை உண்டு. அந்த கவலையினால் தான் அவர் அந்த கவலையை எடுத்து போட அவர் அந்த கவலைக்குள்ளே இந்த மனித சமுதாயத்துக்குள்ளே பாவம் தவிர மற்ற அனைத்திலும் வந்தார். ஆகவேதான் நம்முடைய தலைமை குரு எபிரேயர் 4வது அதிகாரத்திலே பார்க்கும் இரக்கம் காட்ட முடியாதவர் அல்ல, நம்மில் ஒருவராக இதோ நமக்காக அவர் திருச்சிலை கடந்து சென்றவராக இருக்கின்றார். உண்மையிலே அவர் நம்மை குறித்து கவலைப்பட. ஆகவே ஆடானது நிறைவான வாழ்வை கொடுக்கிறவர். அது மட்டுமல்ல, இதோ
அவர் நம்முடைய வாழ்வை ஒற்றுமைக்குள் வழிநடத்துகிறவரா. நம்மை குறித்து அவர் கவலைப்பட்டதினால் உன்னை கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று 365 வார்த்தைகளில் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கவலைப்படாமல் இருக்க அவர் நமக்கு என்றும் துணையாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறான். கூலி மேய்க்கிறவெல்லாம் பணிக்காக செய்வார், வேலைக்காக செய்வார். ஆனால் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை தந்தை என்னை அறிந்திருக்கிறான், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன், அதே போல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். 14-15 வசனம் 10வது அதிகாரம் சொல்லுகிறது, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கேன், ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அறிய வாய்ப்பை கொடுத்திருக்க, நீ அறியலன்னா அது உன்னுடைய தப்பு. நீ அறிந்திருந்தா என் மெய்ப்பன் ஆண்டவர் என்றால் உனக்கு எந்த குறை? அவர் மெய்ப்பனா இல்லைன்னு என் மெய்ப்பன் ஆண்டவர் என்று தெரியாமல் இருந்தால் உனக்கு குறை இருக்கு. பசும்புல் மேய்ச்சல் இளைப்பாற மாட்டேன், அமர்ந்த தண்ணி குளிர மாட்டேன், எதிரிகளுக்கு முன்னால் விருந்திருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில கண்ணீரும் கவலையுமா தான் இருக்கு. மாறாக அவர் சொல்லுகிறார் பாருங்கள், அவர் நம்மை அறிந்திருக்கிற. He knows about you. He knows in and through. உனக்கே உன்னை பத்தி தெரியாது, உன்னுடைய பிரச்சனை என்னன்னு உனக்கே தெரியாது, உன் பிரச்சனை எதனால வந்து உனக்கே தெரியும். ஆனா அவருக்கு He knows, அவருக்கு தெரியும். ஆகவே உன் தந்தைக்கு உன் தேவையெல்லாம் தெரியும். மத்தேயு 6வது அதிகாரத்திலே பார்க்கும் 32வது வசனம், தந்தைக்கு தாவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதே, உங்கள் தந்தைக்கு இவையெல்லாம் தெரியும். ஆகவே seek first the kingdom of God and its righteousness. கடவுளுடைய ராஜ்யத்தையும் அதற்குரிய நீதியை தேடுங்கள், பின்பெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கும். added unto you, எல்லாம் கொடுக்கும். ஆகவே நம்மை அறிந்தவராக இருக்கிறார். பாடுங்கள், ஆடுகளின் மேய்ப்பர் நம்மை நிறைவுக்குள் அழைத்து சொல்லுகிறார். இதோ அவர் நம்மை குறித்து கவலைப்படுகிறார். அவர் கவலைப்படுவது மட்டுமல்ல, இதோ நம்மை அறிந்திருக்கிறார். He knows all about you. நன்மை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில். ஆனா நீ அவரை அறிந்து கொண்டால், மெய்ப்பன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு, உனக்கு குறைவில்லாமல் நிறைவில் நீ வழிநடத்த முடியும். உன் வாழ்க்கையில குறைகள் இருக்கலாம், ஆனா உன் ஆண்டவர் நிறைவுள்ள மெய்ப்பன் ஆண்டவர் ஆள்கிறார். இன்னையும் மண்ணையும் ஆள்கிற உனக்கு மெய்ப்பனாக இருக்கு. சாதாரண ஆடு மாடு மேய்க்கிறவர் அல்ல, விண்ணையும் மண்ணையும் படைத்தவரும் விண்ணையும் மண்ணையும் ஆள்கிறவரும் விண்ணையும் மண்ணை மீட்டவரும் ஆண்டவர் உனக்கு மெய்ப்பனாக இருக்கிறார். ஆக உன்னை நீ அறிந்தால், உன்னை நீ அறிய வேண்டும் என்றால், அவரை நீ அறிந்தால் உன்னை அறிந்து கொள்ளலாம். நாம் அவரை அறிந்து கொண்டால் எந்தவித துன்பம் இல்லாமல் நாம் வாழ முடியும். அது மட்டுமல்ல, என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நம்மை மட்டுமல்ல, என் குட்டிலை சேராத வேறு ஆடுகளும் உள்ளன. நாம் மற்றவர்களையும் அறிந்து கொள்ளும். நம்மை போல இருக்கிற மக்கள் இன்னைக்கு நம்ம மற்றவர்களை பத்தி, ஏன்னா நம்ம கடவுளை அறியாதனாலதான் நாம் மற்றவர்களை அறிந்து கொள்ளும். என்றால் பிறருக்கு செய்யும் போது ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால், என் மகன் என்பதற்காக, என்னுடைய பிள்ளை என்பதற்காக ஒரு கலசம் பச்சை தண்ணீர் கொடுத்தால் அதற்கு கைமாறு பெறுவாய் என்று சொல்லியிருக்கோம். ஆகவே நாம் மற்றவர்களை நாம் அறிய வேண்டும் என்றால் முதல் நாம் இறைவனை அறிந்திருக்க வேண்டும். அவரை அறிந்திருந்தால்தான் மற்றவர்கள் யார் என்பதை நாம் முதல்ல நம்மை நாம் அறிந்து கொள்வோம். நம்மை அறிந்து கொள்வதால் நாம் ஆண்டவரை அறிந்து கொள்வதாலும் பிறரை அறிந்து கொள்வோம். அவருடைய கஷ்ட நஷ்டங்களை அறிந்து கொள்வோம், அவருடைய தேவைகளை அறிந்து கொள்வோம், அவருடைய வாழ்வை அறிந்து கொள்வோம், அவருடைய வழிகளை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்வோம். இது உண்மையிலே அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. இரண்டாவதா, நம்முடைய ஜீவன் அவர் கையில் இருக்கு, அவருடைய மெய்ப்பனுடைய கையில் இருக்கு. நமக்காக ஜீவனை, அதுதான் சங்கீதம் 23:4, even if you walk through the valley of death, valley of darkness, இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் தீமையான எதற்கும் நீ அஞ்ச தேவையில்லை. உனக்காக, தன் ஆடுக்காக தன்னுடைய ஜீவனை கூடி, யார் அவரை கட்டாயப்படுத்த, யார் அவரை போர்ஸ் பண்ண? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தானாக மனமு வந்து உனக்காக எனக்காக அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நீ நடக்க நேர்ந்தாலும் தீமையான இதற்கும் நீ அஞ்ச தேவையில்லை. ஏனென்றால் அவருடைய கோலும் தடியும், அவருடைய கோலும் தடியும், கோல் என்பது நீ ஆதரவாய், தடி என்பது உன்னை வழிநடத்தி செல்லக்கூடிய,
உன்னை திடப்படுத்தி உன்னை உன்னை ப்ரூன் செய்து உன்னை வழிநடத்தி உனக்கு விண்ணுலக ஆசீர்வாதங்களை மண்ணுலக ஆசை. ஏனென்றால் மேய்ப்பின் கையில் எப்பொழுதும் கோல் எதற்காக என்றால் வழியை அவன் ஆயத்தப்படுத்துவதற்கு மட்டுமல்ல, எதிரிகளில் இருந்து பாதுகாப்பது மட்டுமல்ல, இலைத்தலைகளை வறட்சி நாட்களிலே அந்த இலைத்தலைகள் எல்லாம் வீட்டு அந்த ஆடுகளுக்கு போடுவது. அதே போலதான் விண்ணுலக ஆசீர்வாதத்தையும் நம்முடைய மேய்ப்பனாகிய ஆண்டவர் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த மண்ணுலகிலும் நமக்கு அவர் உணவாக இருந்து தன்னையே உணவாக இருக்கிறாகவேதான் இதோ எதிரிகளுக்கு முன்னால் விருந்தொன்றை ஆயும். எதிரிகள் வறுமையில் இருப்பார், ஆனால் உன்னை அவர் பூச்சிக்கிறார். என்ன தன்னுடைய உடலாலும் ரத்தத்தாலும் மெய்ப்பன், இந்த உலகத்தின் மெய்ப்பனை போல நல்ல மெய்ப்பன் தன்னை ஜீவனாக கொடுத்து பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக அவர் உன்னையும் குடும்பத்தையும் அவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அவரே உனக்கு உணவாக எதிரிகளுக்கு முன்னால் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவருடைய நலன்களால் அவர் நிரப்புகிறார். வாழ்நாள் முழுவதும், நாட் ஒன்லி 1 or 2 days, வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையின் நலன்களால் நிரப்புகிறார். உன்னை சார்ந்தவருடைய வாழ்க்கையின் நலன்களால் நிரப்புகிறார். எல்லா மக்களும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர் நல்ல மெய்ப்பனாயிருக்கிறார். நல்ல மெய்ப்பன். இது உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த அந்த நல்ல மெய்ப்பன். இது நமக்காக கவலைப்படுகிறார், அவருடைய ஜீவனை கொடுக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார். இது அவர் நம்மை வழிநடத்தி செல்லுகிறார். இதோ நாம் அவருக்கு சொந்தமாயிருக்க இப்படியாக இதோ நம்முடைய வாழ்வுக்கு அவர் போதுமானவராக இருந்து எல்லா விதத்திலும் அவர் நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். அந்த நல்ல மேய்ப்பனுடைய பரிசுத்த கரங்களிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஆன்மாவை நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்வையும் வழிகளையும் நாம் அர்ப்பணமாக்கி செவிப்போமா. கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் தேவையானதெல்லாம் தருவார். எந்த சூழ்நிலையிலும் தேவையானதெல்லாம் தருவார். அனைத்து நற்செயல்களை செய்ய மிகுதியாக தருவார். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். ஆம் தந்தையே, எல்லா நலன்களால் நிரப்ப வல்லவரே, பசும்புல் மேய்ச்சலில் என் ஆடுகளை மேய்ப்பேன், அவர்களை இளைப்பாறச் செய்வேன் என்று சொல்கிறேன். பல நிலைகள் இளைப்பாறு இல்லாமல் இதோ பல நிலைகள் ஆரவாரமாய் இதோ அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பல விதமான டென்ஷன் ஆங்ஸைட்டிலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீ சந்தி. உண்மையான ஆன்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்னீர்கள். நல்ல மெய்ப்பனாகிய நீர் இருகிற விரித்து இந்த மந்தையை நீர் அழைக்கிறீர். நீங்கள் யாராக இருந்தால் அப்பா, இவருடைய சத்தத்துக்கு செய்மெடுக்கும்படியாய் என் ஆடுகள் என் குரலை அறிகின்றன. நானும் என் ஆடுகளை அறிகின்றேன், அவருடைய வேதனையை அறிகிறேன். அவர்கள் மீது எனக்கு கவலை உண்டு. அவர்கள் எனக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லி இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் சொந்தமாக்கி கொண்டு அவர்களுக்காக ஜீவனை கொடுக்கிறவரை ஒவ்வொரு மந்தை நீர் வழிநடத்தி சிதறடிக்காதபடி ஒற்றுமைக்குள் ஒவ்வொரு குடும்பத்தையும் மனிதனுக்குள் இருக்கிற உடல் உள்ள ஆன்மா உன் நிறைவையும் காணும்படியா குடும்பத்திலே சமாதானத்தையும் ஒற்றுமையும் அமைதியும் ஆசீர்வாதத்தை பெறுவதா வாழ்க்கையிலே வேலையிலே சூழ்நிலைகளிலே மக்கள் நிறைவை காணும்படியாய் நீர் கிருபை செய்தர். ஒவ்வொருவரையும் காத்தர் பரிசுத்தமாக. ஆண்டவரே, இதோ நல்ல மெய்ப்பனாய் எல்லா ஆடுகளுக்கு முன்னால் செல்லுகிறவர், ஓநாய்கள் மத்தியிலே இதோ நீர் முன்னே சென்று இதோ அவர்களை பசும்புல் மேய்ச்சலிலே பாரச் செய்கிறீர். அமர்ந்த தண்ணீரண்டை தாகம் தனியே செய்கிறீர். ஒவ்வொருவரையும் காத்தர். தாகமுள்ள ஆவியவர்கள் மத்தியிலே ஊற்று. பலவீனங்களை எடுத்து போடும். காயமானதை கட்டுப்போடுது. இதோ நலிவற்றதை இதோ
நீ தோள் மேல் சுமக்கிறீர் ஆண்டவரே. இதோ காணாமல் போனவற்றை தேடி அலைகிறவர், இதோ சமாதானத்தை இழந்து தவிக்கிற, இதோ பலவற்றை இழந்து தவிக்கிற குடும்பங்கள், இழந்து தவிக்கிற மக்கள், இழந்து தவிக்கிற வாழ்வு, இவர்கள் அனைத்திலிருந்து ஒவ்வொருவரையும் காத்தல், ஒவ்வொரு குடும்பத்தையும் காத்தல், ஒவ்வொரு பிள்ளையும் காத்தல். இது இந்த குடும்பத்தில் ஒழிக்கிற இந்த சப்தம் குடும்ப சமாதானத்தை கொண்டு வா, அமைதியை கொண்டு வா. இந்த தேவைகள் சந்திக்கப்படுவதா செழுமையை உண்டாக்கும். நம்புகிறவன் செழிப்பான் என்று சொன்னீரே. முதல் நம்பிக்கையில் இவர்கள் வழிநடத்தும்படியாய் ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாய் மாறு ஆண்டவரே. எல்லா மக்களும் பல ஜாதி மத இன மொழி என்று பிரிவினைப்பட்டு பிளந்து கிடக்கிற, பிரிந்து போய் கிடக்கிற, உடைக்கப்பட்டிருக்கிற இந்த சமுதாயத்தை உடைய இரத்தத்தால் ஒன்றிணைத்தல், ஒவ்வொரு குடும்பத்தை ஒன்றிணைத்தல், ஒவ்வொரு உடலையும் ஒன்றிணைத்து எல்லா காயங்களை ஆற்றும், நோய்களை தொட்டு சுகமாகும். இப்போது எமது சுகமளிக்கிற வல்லமை இவர்கள் மீது விழுவதா, ஒவ்வொருவரையும் தொடுவதா, தொடுதலை உணர்வதா. ஆண்டவரே, இவருடைய ஆறுதலை கொடுத்து தேற்றிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. காயங்களை கட்டு போடுகிறீர், தோல்வேலை சுமந்து இவளை நீ தாங்குகிறீர். நீ விடுதலை கொடுப்பதற்காய் நன்றி. பலவீனங்கள், பொல்லாப்புகள், தீமைகள், தீய சக்திகள், தீய வினைகளிலிருந்து இவர்களை பாதுகாத்து இவர்களை புனிதப்படுத்தியது காத்திரட்சியும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பரிசுத்தமாக்கும். நம்முடைய ஆவியினால் இவர்களை திடப்படுத்தி இவர்களை புனிதமாக்கியது. எல்லா மக்கள் மீதும் அது வல்லமை இறங்கட்டும். ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியது. இவர்களோடு நீ தங்கும். தீய சக்திகள், தீவினைகள், பொல்லாப்புகள் அனைத்திலிருந்து இவர்களை காத்துக்கொள்ளும். நீர் வழி நடத்தும். ஆசீர்வதித்து புனிதமாக்கி எல்லாவற்றையும் நமது அன்பின் கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமம். பிதா, சுதன், பரிசுத்த ஆவிதாமே இவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.